எனக்கெல்லாம் எப்படி தெரியுமா? குண்டா எனக்கு இப்ப சோறு பத்தலன்னு வந்து நிப்பான் பாரு. இது இது என் காதுக்கு லிட்டரலா கேட்டுச்சு. ஆனா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. நீ வந்து எனக்கு இந்த வார்த்தை ஹர்ட் பண்ணாது. எது ஹர்ட் பண்ணும்னா, இப்ப சாப்பாடுக்கு வந்து நிப்பான் பாருன்னு நமக்கு இல்லாத ஒரு பிராக்டிஸ் வருதுல்ல. என் லைஃப்ல நான் அதுக்கு கஷ்டப்பட்டு வளரல. அதுக்கான கஷ்டம் தெரியும்போது, அந்த இடத்துல நமக்கு ஒரு 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 அசௌகரியமான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்ல. அப்பதான் நமக்கு வொர்த் ஆஃப் சோ மெனி திங்ஸ் தெரிய வரும். நம்மள எப்படி வளர்த்துருக்காங்க பாரு, நமக்கு இந்த கஷ்டமே தெரியாம வளர்த்துருக்காங்க. அவங்களோட அருமை, இவங்களோட அருமை அப்படின்னு தெரியும். அது மாதிரி அந்த இடத்துல சாப்பாடு பொறுத்தவரைக்கும், திவ்யா வந்து ரொம்ப ஷி வாஸ் டூ ரூட். என்னன்னா, நான் கன்டென்ட்டா ரூடுன்னு சொல்ல வரல. "ம்மா, ஒருத்தங்களுக்கு காரம், காரம் இல்ல. நீ ஒண்ணும் இங்க யாருக்கும் அதாவது யூ ஆர் நாட் பீன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்பைஸ் ஆர் இட்ஸ் அண்ட் பார்ட்." அந்த ஒரு ஒரு பாயிண்ட் வந்து நான் எப்படி ஒத்துழைச்சு போவேன்னா, நீ உன் கன்சர்ன சொல்றியா? இஸ் இட் டூ ஸ்பைசி? யூ ஷுட் நாட் பிளேம் மீ அப்படின்னு போடுறத விடு. கெமி, நீ அக்கறையில சொல்ற மாரியே தெரியல. நீ ரொம்ப அக்கறையா எடுத்து சொல்ல. உன் சாப்பாட்ட குறை சொல்றக் கூடாதுன்ற கான்ஷியஸ்ல ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு நீ வந்து இது சொல்ற. அண்ட் எண்ட் ஆஃப் த டே யூ யுவர்செல்ஃப் நோஸ். ஏன்னா நீங்க எங்களுக்கு ஒரு கிளிப்பிங் காட்டுறீங்க. என்ன, நீங்க தான் எடிட்டிங் பேட்டர்ன்ல அடுத்தடுத்த சீன் என்ன வரப்போகுதுன்றதுக்கு லீடு குடுத்து, வினோத் வந்து இது காரம். ஆனா எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டு போற ஒரு மேட்டர் நடந்த உடனே இவங்களுக்குள்ள அப்ப சாண்ட்ராவும் சொல்றாங்க, நம்ம இங்க இதுக்காக வரல அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படி இருக்கும்போது இட் ஷுட் ஹேவ் பீன் லெஃப்ட் இட் அலோன். அங்க வந்து ஏதோ உப்பு சப்புலாம் கரெக்டாவா இருந்தது. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ரேஷனே இந்த வயல் கார்டு வராத வரைக்கும் அவங்களுக்கு இல்ல. கஞ்சும் கோதுமை மாவும் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இல்லாதது இந்த காரம் ஒரு பெரிய காரமான பாயிண்டா எடுத்து திவ்யா பண்ண கெமிக்கு வந்து இது ஒரு சின்ன விஷயம் பெருசா இது யாருக்கு பாதிப்போ அவங்களுக்கு. திவாகருக்கு சாப்பாடு கிடைக்கலையா? திவாகர் அது மாதிரியான கஷ்டம் இல்லாம ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நல்லா சாப்பிட்டு திடீர்னு இந்த ஷோக்குள்ள வந்தா அப்படிதான் இருக்கும். நான் இந்த ஷோ ஒத்துக்கிட்டு உள்ள போகும்போது பின்ன அங்க உங்களுக்கு வந்து வாங்க உங்களோட மெனு எடுத்துட்டு அதனாலதான் இந்த வீக்கெண்ட் அந்த ஆள் சொன்னது உண்மையிலேயே உண்மை. இந்த ஸ்வீட் கிடைக்கிறது இல்ல. எனக்கெல்லாம் வந்து பாயாசம் அது இது இதெல்லாம் ஐயோ வேற லெவல் ஃபீலிங்ல இருக்கும். ஏன்னா அவ்வளவு விஜய் சேதுபதி சார் அவ்வளவு கழுவி வச்சிருப்பாரு. அது இருக்கட்டுங்க, இந்த சாப்பாடு கிடைக்கிறது தான் பெரிய மேட்டர்ன்ற மாதிரி அப்படி இருக்கும் யாருக்கும். அது இத்தனைக்கும் அந்த சீசன்ல அதான் ஃபர்ஸ்ட் வீக். நான்லாம் அந்த டேலயே சரி போறோமே நல்லா சாப்பிட்டே போயிடுவோம், நல்லா திருப்தியா சாப்பிட்டு தான் போலான்னு இருந்தேன். அதுக்குள்ள ஆனந்தி ஏதோ ஒண்ணு சொல்ல, நான் அந்த நேரத்துல அப்செட் ஆக முத்து தான் ஒண்ணு வந்து சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிட்டு நீங்க சாப்பிடலாம் நான் சாப்பிடல. அதான் அவங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அது ஓகே. அது அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க சாப்பிடுறதுல அப்படி பண்ணவே கூடாது. உண்மையிலேயே சாப்பிட கெம்மியோடைய எமோஷன்ஸ் வந்து டுவர்ட்ஸ் தி ஃபுட் வந்து திவ்யாவுடைய மட்டமான ஒரு ஃபோக்கஸ் வந்து இட் வாஸ் வெரி